கார்த்திகை தீபம். எல்லாருக்குமே கார்த்திகை தீப விஷஸ். என்ன கீழ் வீட்லேயே மாலை போட்டிருக்காங்களா? அங்கே அடிபொலி செலிப்ரேஷன். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பண்ணலைன்னா கஷ்டம் தான் இன்றைக்கி. ஏன்னா எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஒரு நிமிஷம் கூட அப்படி இப்படி நகர முடியல. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டெல்லாம் விளக்கேற்றுறதுன்றது இம்பாசிபிள். ஏன்னா 2 பேருமே வந்து தூக்கி வை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆனேன். அவர் தான் வந்து விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி இந்த ஏற்றுனதெல்லாம் ஹஸ்பண்ட் தான். சும்மா இந்த டெக்கரேஷன்லாம் நான் தான் பண்ணேன். மற்றபடி ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான் எல்லாமே. எப்படி இருக்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம். லாஸ்ட் இயர் நான் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் கை குழந்தை இருக்கிறதுனால முடியல, ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கிறதுனால சிம்பிளாகவே பண்ணிட்டோம். நாங்கள் கீழ் வீட்டில் வந்துட்டு மாலை போட்டிருக்காங்களா, அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் கூட விளக்கேற்றிட்டோம். அவங்க இன்னும் படையல் போடவே இல்லை, இனிமேல் தான் படையல் போடுவாங்க போல இருக்குது. நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டாசுலாம் வெடித்தோம். எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றினேன். பால்கனி பின்னாடி கூட நாங்கள் விளக்கேற்றிட்டோம். இன்றைக்கி சூப்பராகவே போயிடுச்சு கார்த்திகை தீபம். எப்படி காற்றுல கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிரும், பரவாயில்ல. ஏற்றிட்டேன் நான். பால்கனிலையும் ஏற்றியாச்சு. கிச்சனில் கூட இருக்குது. டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணிவிட்டேன் நான். கார்த்திகை தீபம் இல்லைங்கெல்லாம் சரி பட்டாசை கொஞ்சம் வெடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதான் பையன் ரெடி ஆகிட்ருக்காரு கீழே போகிறதுக்கு. அவரு இப்போ ஸ்லிப்பாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு, வளர்ந்துட்டார். ஹஸ்பண்ட் வந்து பையனுக்கு ஏற்ற மாதிரி சுறுசுறு கம்பிலாம் தேடி எடுத்து வைக்கிறாங்க. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா விளக்கேற்றிருக்கோம் இல்லைங்களா, அதை வெளிச்சம் அழகாக தெரியும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்துட்டு வெளி லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் கீழெல்லாம் போயிட்டு பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. கீழே பார்க்கும்போது வெளிச்சம் நல்லா இருக்குது. பார்த்து இருங்க பட்டு. இதெல்லாம் என்னோடய ஏற்பாடு தான். ஏன்னா விசேஷ நாள்னால் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது பசங்க வந்து படிக்கணும் இல்லையா, நார்மல் டேஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்டாசுலாம் வெடிங்கன்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன். கீழ் வீட்டில் வந்துட்டு அந்த அப்பா மாலை போட்டிருக்காங்க. 48 நாள் மண்டலம் விரதத்தில் இருக்காங்க. டெய்லி விசேஷமாக இருக்கும். ஸோ நான் போயிட்டேன் பாப்பா தூக்கிட்டு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க பரவாயில்ல ஒரு நாள் தானே வந்து பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அதனால் நான் பாப்பா தூக்கிட்டு கீழே வந்துட்டேன். கீழ் வீட்டு அம்மா இப்போ தான் வந்துட்டு விளக்கேற்றிட்டு போகிறாங்க. அம்மான்னு தான் சொல்வேன். சூப்பர். ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் பையனும் வெளியில் வந்துட்டோம். கேட்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டில் விளக்கேற்றுறாங்க. அதுதான் பையன் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நான் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்றது நான் இந்த சைடு வேடிக்கை பார்க்குறேன். கீழ் வீட்டில் ஏற்றின விளக்கு தான், அவங்க தான் கோலெல்லாம் போட்டாங்க. இந்த விளக்கு அவங்க வீட்டு விளக்கு. செம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து விளக்கேற்றினேன், அதுக்கப்புறம் பையன் வந்தார், பொண்ணு வந்தாங்க. இப்போ வந்து ஃபேமிலி வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பொண்ணும் என் கூட தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். லைஃபே அப்படியே மாறிடுச்சு எங்கள் 2 பேருக்குமே. சூப்பராக இருக்காண்ணா. கேரளாவெலாம் விளக்கேற்றினாங்களா என்ன தெரியல. எங்கள் மாமியார் நேற்றே கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியான்னு கேட்டேன். ஸோ இன்றைக்கி இன்னும் ஃபோன் பண்ணலை, இனிமேல் தான் ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ண கேட்கணும் அங்கெல்லாம் விளக்கேற்றினாங்களா, எப்படி செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு விளக்கேற்றுவோம், பட்டாசுலாம் வெடிப்போம். ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம், ஏன்னா எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட், எல்லா ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுவும் நார்மல் டேஸ் மாதிரி போயிடக்கூடாது இல்லையா, அதனால் எனக்கு செலிப்ரேட் பண்ணணும்.
ஏன்னா எங்கள் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபெஸ்டிவல்னாவே அது எங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கும். பெரியவங்க கிட்ட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது, அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது, புது ட்ரெஸ் போடுறது, அன்னைக்கு நல்லா சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். அது நாங்க எங்க பசங்களுக்கு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அதனால தான் எல்லா ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுறது. என் ஹஸ்பண்ட் சைடில் வந்துட்டு இது கண்டிப்பா சுத்தமா கிடையவே கிடையாது. எனக்காக ஆனா எல்லாமே பண்ணுவாரு. என்னோட ஹாப்பினஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம். நான் சந்தோஷமா இருக்கணும். அதனால என்னலாம் நான் கேட்குறேனோ, கிறிஸ்மஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்க. ம வ ரம்ஜான் அன்னைக்கு கண்டிப்பா பிரியாணிலாம் சாப்பிட்டுடுவோம். நாங்க எல்லாமே செலிப்ரேட் பண்றோம். விஷு செலிப்ரேட் பண்ணுவோம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லா ஃபெஸ்டிவலுமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்காக மெனக்கெட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் அவங்க வீட்ல நடக்கவும் செய்யுது. அதுக்கு முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. ஊர்ல இருந்தாலும், கேரளாவுல இருந்தாலும் எங்க சித்திங்க கூட எனக்கு செம்ம சப்போர்ட்டு. ஏன்னா நான் அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்களும் எஃபர்ட் எடுத்து அது எல்லாமே பண்ணுவாங்க. நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு இப்படி அ நல்ல மாமியாருங்க அமைஞ்சுட்டாங்க. 4 மாமியாருங்களுமே எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான். எங்க வீட்டு கார்த்திகை தீபம் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு.